பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கலைவாணன். கலைவாணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் அவ்வப்போது விட்டுவிட்டும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளி என பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறார். இங்கு அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக ஜெயங்கொண்டம், செந்துறை, அரியலூர், திருமானூர், தீப்போலூர், அங்கனூர், சிவராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை பெய்வதனால் பொதுமக்களின் இயல்பு நிலை வாழ்க்கை முற்றிலுமாக ஒரு சில இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளியே செல்பவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் பள்ளி செல்வதற்கும் அவர்கள் வெளியே போவதற்குமான இதுகள் பார்த்தோம்னால் தற்போது மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவித்திருக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதா? அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பகுதியில், அதுவும் குறிப்பாக ஜெயங்கொண்டம் பகுதியில் பார்த்தோம்னால் மீன் சுருட்டி ஜெயங்கொண்டம் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் பல்வேறு சாலைகள் முழுவதுமாக தேங்கி ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவு அரியலூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வந்ததில் நேற்று இரவு தொடங்கிய மழை தற்போது வரை இந்த நேரத்திற்கு வரையான மழை இடைவிடாமல் தூறலானது பெய்து கொண்டிருக்கிறதால் சாலைகள் தண்ணீர் ஒரு சில இடங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக மீன் சுருட்டி பகுதியில் அதிகமாகவே பெய்து ஓடுகிறது. இதனால் பள்ளி வாகனங்கள், அதாவது தனியார் பள்ளி செல்வதற்கு வாகனங்கள் கூட கிராமப்புறங்களில் போய் பிள்ளைகளை அழைத்து வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்து கொண்டு வெளியே விடுவ முடியாமலும் மழை பெய்துவதனால் பெற்றோர்களும் இதில் சிரமப்பட்டிருந்தார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார்.